சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் பெயரை தூக்கிய நீதிமன்றம் அதிர்ச்சியில். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட தமிழக அரசு வெளியிடக்கூடிய திட்டங்களுக்கு ஸ்டாலின் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் இன்றைக்கு வெளியான தீர்ப்பால் ஒட்டுமொத்த திமுகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. அதிமுகவின் எம்பி சி.வி. சண்முகம் அவர்கள் தொடர்ந்த வழக்கு விசாரணை நேற்று நடைபெற்றது. இதில் நீதிபதி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கும் வந்துள்ளது. தமிழக அரசின் நலத்திட்டங்களில் முதலமைச்சரின் பதவியையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் முதலமைச்சரின் தனிப்பட்ட பெயரை பயன்படுத்துவது தவறு. அரசு திட்டங்களின் அரசியல் தலைவர்களது பெயர்களை சூட்டுவதை அனுமதிக்க முடியாது என்றும், தமிழக அரசு நலத்திட்டங்களில் முதலமைச்சரின் பெயரையோ முன்னாள் முதலமைச்சர்கள் மற்றும் கட்சி தலைவர்களது புகைப்படங்களையோ ஆளும் கட்சியின் சின்னம் அல்லது கொடியை பயன்படுத்தக்கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் பெயரை தூக்கியதன் காரணமாக நீதிமன்றத்தை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கும் திமுகவின் வழக்கறிஞர்கள் ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர். ஆனால் தற்பொழுது தடை செய்யப்பட்டதுதான். நீதிமன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கையை இனி வரக்கூடிய தமிழக அரசு வெளியிடக்கூடிய திட்டங்களில் பயன்படுத்தக்கூடாது. அதை மீறி பயன்படுத்தினால் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றும் நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. அதிமுகவின் எம்பி சி.வி. சண்முகம் அவர்கள் வழக்கு தொடர்ந்ததன் காரணமாகத்தான் திமுகவிற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு அசம்பாவிதங்களை திமுகவினர்கள் செய்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது பெயரையே நீதிமன்றம் பயன்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கியிருப்பது பாராட்டுக்குரியது என்றும் பலரும் கூறி வருகிறார்கள். இன்னும் 9 மாதங்கள் தான் திமுகவின் ஆட்சி இருக்கிறது. இந்த 9 மாதங்களில் எப்படியும் திமுகவின் ஆட்சியை மக்கள் கலைத்து விடுவார்கள். நிச்சயமாக திமுகவை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஏனென்றால் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக மக்கள் திமுக அரசு கொடுக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்துமே அதிமுகவின் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் என்றும், தமிழக மக்கள் ஸ்டாலினை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டதற்கு காரணம் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்டாலின் அவர்களது பெயரை நீதிமன்றம் நீக்கியது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களையும், சி.வி. சண்முகம் அவர்கள் தொடர்ந்த வழக்கு வெற்றியடைந்திருப்பது திமுகவின் தலைமைக்கு பேரதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.